தமிழ்நாடு காங்கிரஸுக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி ஒரு ஆட் பொசிஷன் இன் பாலிடிக்ஸ் தமிழ்நாட்டில். we are part of the ruling coalition in terms of electoral alliance but not part of the government. ஆளுங்கட்சியோடு நாங்கள் கூட்டணி வைத்திருக்கிறோம், ஆனால் ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கிடையாது. அதே நேரத்தில் நாங்கள் எதிர்கட்சியும் கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் இந்த மாதிரி ஒரு ரோலே கிடையாது. நீங்கள் வந்து இதர் யார் ரூலிங் பார்ட்டி ஆர் யார் ஆப்போசிஷன். இது ரூலிங் பார்ட்டிக்கு ஃப்ரெண்ட்லியா அவுட் சைட் சப்போர்ட்ன்றது பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸியில் ஒரு டிஃபைன்ட் ரோலே கிடையாது. இது ஒரு ஆட் பொசிஷன். இது வந்து இங்கேயும் கிடையாது அங்கேயும் கிடையாது பொசிஷனில் இருக்கிறதுனால ஆப்போசிஷன் பேசியே நாங்களால் கேப்சர் பண்ண முடியல. பர்க்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டும் எங்களுக்கு வரது கிடையாது. அதனால இதில் வந்து ஒரு தொய்வு வந்து விட்டது. அந்த தொய்வு வந்ததுனால ஒரு ஆர்கனைசேஷனும் கொஞ்சம் வீக் ஆயிடுச்சு. இன்னைக்கு என்னதான் இருந்தாலும் அதிகாரம் இருக்க தான் கட்சியோட கீழேயும் வளரும். அதிகாரம் வந்து போக போக அது நம்மளை விட்டு விலகி போக போக கட்சியும் தோய்வடையும். அதனால் தோய்வடைந்து விட்டது. அதே மாதிரி ரீஜுவனேட் பண்ணணும்னா திருப்பி போய் கிராஸ் ரூட், அதாவது பிளாக் லெவலில் ஆக்டிவிசத்தை உருவாக்க வேண்டும். பிளாக் லெவலில் ஆகணும். எனக்கு இருக்கிற சில வியூஸ் வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியல் வியூஸ் தான். அது வந்து ஒரு டெக்ஸ்ட் புக் ஏஐசிசி வியூஸாக இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக்லையும் போய் ஆக்டிவ் மெம்பர்ஸ்னா நேற்று இன்னைக்கு வந்தவங்களை சேர்க்காம காலங்காலமாக ஆக்டிவா, ஐடியாலஜிக்கலி கமிட்டடா, ஒரு அளவுக்கு கமிட்டட் காங்கிரஸ் ஃபேமிலிஸ். அது வந்து இந்த ஃபேமிலி சொல்லும்போது நான் ஏதோ வந்து வாரிசு அரசியலை சொல்றேன்னு சொல்லாதீங்க. நீங்க ஊருக்குள்ள போனீங்கன்னா இது காங்கிரஸ் குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது காலங்காலமா காங்கிரஸ் குடும்பம்வாங்க. நல்லதோ கெட்டதோ அந்த கதரை அடைச்சிக்கிட்டு அவங்க வந்து உட்காந்துருவாங்க. ஆட்சியில் இருக்கிறோமோ ஆட்சியில் அந்த மாதிரி நபர்களை எல்லாம் திருப்பி ரீஆக்டிவேட் பண்ணி அவர்களுடைய விருப்பு வெறுப்புக்கு ஏத்தால் போல நிர்வாகிகளை அந்த பகுதியில் அமைத்து மீண்டும் கட்சியை உருவெடுக்க வச்சு அப்புறம் கொஞ்சம் ரொம்ப தயக்கம் இல்லாமல் எங்களுடைய கருத்தை ஆழமாக பதிவு செய்ய ஆரம்பிக்க வேண்டும். இது பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்புறம் திருப்பி காமராஜர் ஆட்சிக்கு போகலாமா அப்புறம் மில் பண்ணலாமான்னு படிப்படியாக பண்ண. இந்த ஸ்டெப்பெல்லாம் நீங்கள் பைபாஸ் பண்ணிட்டு சும்மா ஸ்லோகனேரிங் பண்ணீங்கன்னாக்கா அதில் வந்து எந்த பயனும் இருக்காது. அதான் நான் ஒத்துக்கிறேன். இப்போ இன்னைக்கு இருக்கிற நிலைமையில் சில செட்பேக்ஸ் வந்திருக்கு. இதை வந்து இன்னும் கொஞ்சம் டிராயிங் போர்டுக்கு போய் இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து சொல்லணும். இந்த எக்ஸாமுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் எடுக்கணும்னு சொல்லுவான். அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி போய் ஃபவுண்டேஷன் கோர்ஸ், இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் ஸ்டேஜுக்கு காங்கிரஸ் போயிட்டு அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸை ஒழுங்காக பண்ணிட்டு தான் நாங்கள் எக்ஸாமுக்கு வரணும். எக்ஸாமுக்கு ஏற்கனவே நேரடியாக போகிறதுக்கு இன்னும் காங்கிரஸ் கட்சி ரெடியாக இல்லைன்னு தான் என்னுடைய கருத்து.